தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இது செய்திக்கு பின்னால். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஆம் தேதி சுற்றுச்சூழல் கடைபிடிக்கப்படுகிறது. சுற்றுச்சூழல் என்று பேசுகிறோமே, அப்படி என்றால் என்ன என்ற கேள்வி பலருக்கும் உண்டு. வேறொன்றுமில்லை, மண், நீர், விலங்குகள், தாவரங்கள் என உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்கள் உள்ளடக்கிய நம்மை சுற்றி இருக்கிற அனைத்தும் தான் சுற்றுச்சூழல். இந்த சுற்றுச்சூழலில் உள்ள சூரிய ஒளி, நீர், காற்று மற்றும் மண் போன்ற கூறுகள் நாம் உயிர் வாழ்வதற்கு மிக இன்றியமையாதவை. சுற்றுச்சூழலில் வளங்கள் நமது சமுதாயத்திற்கும் மிகுந்த நன்மை தருவையாக இருக்கின்றன. அவை தனிநபர்களின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்பவை. மனிதன் ஆரம்ப காலத்தில் இயற்கையை மதித்தான். இன்னும் சொல்ல போனால் இயற்கையை கண்டு பயந்தான். அப்பொழுது சுற்றுச்சூழல் மிக பாதுகாப்பாக, மிக அழகாக இருந்தது. தொழில்மயமாக்கல் தொடங்கிய பிறகு தன்னால் மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்ற எண்ணம் மனித சமுதாயத்திற்கு எட்டி பாய்த்தது. இயற்கை வளங்களை சுரண்டத் தொடங்கினார். சுற்றுச்சூழல் தடுமாறத் தொடங்கியது. இன்றைக்கு நீர், நிலம், காற்று என அனைத்தையும் கபலீகரம் செய்து மாசுபடுத்தி வருகிறோம், அழித்து வருகிறோம். கேட்டால் இது மாற்றத்திற்காக, வளர்ச்சிக்காக என்றெல்லாம் சொல்லி வருகிறோம். வளர்ச்சி என்ற பெயரில் சுற்றுச்சூழலின் மீது ஒரு வன்முறையை நாம் ஏவி இருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளை மையப்படுத்தி ஒவ்வொரு ஆண்டும் அனுசரிக்கப்படுகிறது. 2024 உலக சுற்றுச்சூழல் தினத்தின் கருப்பொருள் நில மறுசீரமைப்பு, பாலைவனமாக்கல் மற்றும் வறட்சியை எதிர்க்கும் ஒரு தன்மை. சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் என்று குறிப்பிட்ட ஒரு கருப்பொருளை மையப்படுத்தி அனுசரிக்கப்படுகிறது. 2024 உலக சுற்றுச்சூழல் தினத்தின் கருப்பொருள் நில மறுசீரமைப்பு, பாலைவனமாக்கல் மற்றும் வறட்சியை எதிர்க்கும் தன்மை என்பது அது ஒரு முக்கிய டைட்டிலை வைத்து அனுசரிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் நிறுவப்பட்ட இந்த தினம் இன்று 150க்கும் மேற்பட்ட நாடுகளை உள்ளடக்கிய ஒரு பரவலான பொது இயக்கமாக உருவாகி இருக்கிறது. சுற்றுச்சூழலில் அப்படி என்ன பாதிப்பு ஏற்படுகின்றன? இந்த பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய காற்று, நீர், வெளி எப்படி மாசுபடுகிறது பார்ப்போம். மண், நீர் மற்றும் காற்றின் தரம் பாதிப்பு, காடழிப்பு, வனவிலங்குகளின் அழிவு போன்றவற்றின் விளைவாக சுற்றுச்சூழல் கடும் பாதிப்பு ஏற்படுகிறது. மக்கள் தொகை வளர்ச்சி, தொழில்நுட்பம் மற்றும் அதிகப்படியான பொருட்களின் நுகர்வு, குறிப்பாக இயற்கை பொருட்களின் நுகர்வு காரணமாக சுற்றுச்சூழல் மேலும் மேலும் மோசமடைகிறது. சுற்றுச்சூழல் பாதிப்பால் புவி வெப்பமயமாகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு பதிலாக அதை தவறாக பயன்படுத்துவதே இதற்கு காரணம். வளிமண்டலத்தில் பெருகும் கணிசமான கார்பன் டை ஆக்சைடு மனிதர்களே பொறுப்பு. இந்த காலநிலை மாற்றத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கம் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டுதான் வருகிறது. சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் காற்று மாசுபாடு. இது இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனைகளில் ஒன்று. காற்று மாசுபாடு 2021 உலக காற்று தர அறிக்கையின்படி உலகில் 100 மிக மாசுபட்ட தலைநகரங்களில் 63 தலைநகரங்கள் இந்தியாவில் தான் இருக்கின்றன. உலகில் மோசமான காற்றின் தரம் கொண்ட தலைநகரங்கள் புதுதில்லியும் இருக்கிறது. வாகன உமிழ்வுகள், தொழிற்சாலை கழிவுகள், புகை, கட்டுமானத்துறை ஏற்படுத்தக்கூடிய மாசு, பயிரெரிப்பு மற்றும் நிலக்கரி போன்றவற்றால் மின் உற்பத்தி ஆகியவற்றால் இந்தியாவில் காற்று மாசுபாடு மிக முக்கியமாக அதிகமாக ஏற்படுகிறது. மின்சாரத்திற்காக நிலக்கரி, எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆகியவற்றின் காரணமாகவும் சுற்றுச்சூழல் மாசுபடுத்துவதில் உலகில் 3வது பெரிய நாடாக இந்தியா உள்ளது. காற்று மாசுபாட்டின் காரணமாக அதிகப்படியாக இதயம், நுரையீரல் நோய் இந்தியாவில் ஏற்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் 2.18 மில்லியன் இறப்புகளுக்கு இந்த காற்று மாசுபாடு காரணமாக இருக்கிறது. அடுத்து சுற்றுச்சூழலில் மிக முக்கியமான மாசுபாடு நீர் ஆதாரங்கள். சுற்றுச்சூழலில் நீரின் பங்கு மிக முக்கியமானது. இது மனிதர்கள், தாவரங்கள் மற்றும் விலங்குகளுக்கு உணவளிப்பது மட்டுமல்ல, உணவை உற்பத்தி செய்வதற்கும் நீர் மிக முக்கிய அவசியமாகும். பொழுதுபோக்குக்காக சுற்றுலா செல்லும் இடங்களில், விவசாயம், தொழில் போன்ற பொது சுகாதாரத்திற்குட்பட்ட பல இடங்களுக்கும் நீர் மிக முக்கிய ஆதாரமாக இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் அமைந்திருக்கிறது. நாட்டின் நீர்வெளிகள் மிகவும் மாசுபட்டிருக்கிறது. சுமார் 70% மேற்பரப்பு நீர்
நுகர்வுக்கு தகுதியற்றதாக மதிப்பிடப்படுகிறது. கழிவு நீர் மற்றும் குப்பைகளை நீர்நிலைகளில் கொட்டுவது நீராதாரங்களை மிக கடுமையாக மாசுபடுத்தியுள்ளது. ஒவ்வொரு நாளும் 40 மில்லியன் லிட்டர் கழிவு நீர் ஆறு மற்றும் பிற நீர்நிலைகளில் கலக்கிறது. 606 இந்திய நதிகளில் 46% மிகவும் மாசுபட்டிருப்பதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்ட அறிக்கையே இதை சொல்கிறது. இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பாதி அளவு நீர் மாசு காரணமாக இருக்கிறது என்று உலக வங்கி தெரிவிக்கிறது. நீர் மாசுபாடு காரணமாக இந்திய அரசுக்கு ஆண்டுதோறும் $7.7 பில்லியன் வரை செலவாகிறது. மேலும் நீர் மாசுபாடு பயிர்களையும் சேதப்படுத்துகிறது. மாசு நீரில் உள்ள பாக்டீரியாக்கள் பயிர்களை வளரவிடாமல் செய்கின்றன. இது விவசாய விளைச்சலில் 16% மற்றும் விவசாய வருவாயில் 9% வீழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. நீர் மாசுபாடு காரணமாக இந்தியாவில் நன்னீர் மீன்களில் 16%, மொலாசஸ்கள், டிராகான்பிஷன்ஸ், டாம்செல்பிஷன்ஸ் போன்ற நீர்வாழ் தாவரங்கள் அழிந்து போகும் அபாயத்தில் உள்ளன. நீர் மாசு காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 2 லட்சம் இறப்புகள் ஏற்படுகிறது என்று இந்திய நிதி ஆயோக் அறிக்கை சொல்கிறது. முந்தைய தசாப்தத்தில் நமது ஈரநிலங்கள் பாதியை நாம் அழித்து விட்டோம். ஈரநிலங்கள் வலசை வரும் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பறவைகளை ஈர்க்கிறது. அவற்றில் சில பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பறந்து வந்து இனப்பெருக்கம் செய்கின்றன. ஈரநிலங்களை மட்டுமே அந்த வலசை பறவைகள் நம்பி இருக்கின்றன. அவற்றின் ஆரோக்கியத்திற்கு அவை முக்கியமாக இருக்கின்றன. அடுத்ததாக நில மாசு எந்த அளவுக்கு சுற்றுச்சூழலை பாதிக்கிறது என்று பார்ப்போம். விவசாய நடவடிக்கைகளில் செயற்கை களைக்கொல்லிகள், பூச்சிக்கொல்லிகள் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. இவை மாசுபாட்டிற்கு பங்களிக்கின்றது. மேலும் நாம் பயன்படுத்தும் பூச்சிக்கொல்லி மருந்து, பயிர், செடி வழியாக கால்நடைகள் மற்றும் மனிதனின் உடலுக்குள் சென்று பெரும் பாதிப்பை தருகிறது. நாம் தூக்கி எறியும் பயனற்ற பொருட்கள், மருத்துவ கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள் உள்ளிட்ட பல வகை கழிவுகள் மண்ணில் படிந்து நச்சாக மாறிவிடுகிறது. சில உலோகப் பொருட்களான குரோமியம், சோடியம், தாமிரம், பொட்டாசியம், பாதரசம் போன்றவை நிலத்தில் உள்ள நன்மை தரும் நுண்ணுயிர்களை அழிக்கின்றது. சுரங்க நடவடிக்கைகள் பல்லுயிர் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளை சேதப்படுத்துகிறது. தீவிர நகரமயமாக்கலும் நில மாசுக்கு ஒரு மிக முக்கிய காரணம். அணு ஆராய்ச்சி நிலையங்கள் மற்றும் அணுமின் நிலையங்களில் இருந்து வரும் கதிரியக்க கழிவுகள் மண் மாசுபடுகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வரக்கூடிய வேஸ்ட்லேண்ட் குறித்த அறிக்கை ஒன்று சொல்கிறது. ஐக்கிய நாடுகள் கணக்குப்படி 250 மில்லியன் மக்களின் வாழ்க்கை பாலைவனமாக்கலால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்தியாவை பொறுத்த மட்டிலும் நமக்கு ஆச்சரியமூட்டும் ஒரு தரவு, மற்ற மாநிலங்களை விட மிக விரைவாக எவ்வளவு காடுகளை கொண்டிருக்கிறதோ ஜார்க்கண்ட் மாநிலம் அது மிக விரைவாக பாலைவனமாக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல். இது ராஜஸ்தானை விட, ராஜஸ்தானில் 62.06% தான், அதை விட அதிகமாக இருக்கிறது. இது பாலைவன மாநிலம் என்று அழைக்கப்பட்டு காலம் மிக விரைவில் வரப்போகிறது. சேதமடைந்திருக்கிற 21 மில்லியன் ஹெக்டேர் நிலத்தை 2030க்கு மீட்டெடுப்போம் என்று இந்திய அரசும் உறுதியளித்திருக்கிறது. இதே போல சுற்றுச்சூழலை கடுமையாக பாதிக்கிற உணவு மற்றும் தண்ணீர் பற்றாக்குறைகள் குறித்து பார்ப்போம். திடீர் வெள்ளம், பரவலான காட்டுத்தீ போன்றவை தீவிர வானிலை நிகழ்வுகளை தவிர நாடு அடிக்கடி நீண்ட வெப்பலைகளையும் வறட்சியும் சந்திக்கிறது. சமீபத்தில் கூட பீகாரில் மாணவர்கள் வெப்ப அலையால் பாதிக்கப்பட்டு மரணமடைந்ததை நாம் பார்த்திருப்போம். கடுமையான வெப்பத்தில் வேலை செய்ய முடியாத ஒரு நிலை உற்பத்தி இழப்புகளும் பொருளாதார மந்த நிலையை ஏற்படுத்துகிறது. 60%க்கும் அதிகமான மக்கள் பணிபுரியும் விவசாய கடுமையாக பாதிக்கிறது. உணவு நிலைத்தன்மை மற்றும் வாழ்வாதாரத்தை பாதிக்கிறது. 2022ஆம் ஆண்டில் இந்தியாவில் 365 நாட்களில் 314 நாட்கள் தீவிர வானிலை நிலவுகளால் கடும் பாதிப்புகள் ஏற்பட்டு 3026க்கு மேற்பட்ட இழப்பு மற்றும் 1.96 மில்லியன் ஹெக்டேர் பயிர் பகுதிகள் கடுமையாக சேதம் அடைந்திருப்பதாக இந்திய தரவுகள் செல்கின்றன. வாட்டர் ஷெட் என்ற அமைப்பு பூனேவை தலைமையாக கொண்டது. அதன் ஆய்வாளர் ஈஸ்வர் கலே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிற்கு அளித்த ஒரு பேட்டியில் தேசிய நீர் கொள்கையானது பாசனத்தை மையமாக கொண்டது. இந்தியாவில் 85% நீர் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. இதனால் பஞ்சாப், ஹரியானா, மேற்கு உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல மாநிலங்கள் நீர் கிடைக்காத ஒரு நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கின்றன. விவசாயத்திற்கு நீர் பயன்படுத்துவதில் அறிவியல் ரீதியான ஒரு கண்காணிப்போ ஒழுங்குமுறையோ இன்று வரை இல்லை. இதனால் நிலத்தடி நீர் விரயமாகிறது என்று பல வல்லுநர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்தியாவில் 21 மிக முக்கிய நகரங்கள், குறிப்பாக புதுதில்லி, பெங்களூரு உள்ளிட்ட நகரங்கள்
2030ஆம் ஆண்டு அளவில் நிலத்தடி நீர் இல்லாமல் போகும். இது கிட்டத்தட்ட இந்தியாவின் 40% மக்களை பாதிக்கும் என்று சொல்கிறது ஆய்வுகள். இதை போல ஒரு கழிவு மேலாண்மையை வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் செய்வதற்கான ஒரு திட்டம் மிக குறைவாகத்தான் இந்தியாவில் இருக்கின்றன. இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் 277 மில்லியன் திட கழிவுகள் உற்பத்தியாகி கொண்டே இருக்கின்றன. இவையெல்லாம் நச்சு கழிவுகள். இதே 2030ஆம் ஆண்டில் 387.8 மில்லியனாகவும் 2050ஆம் ஆண்டில் தற்போது நிலையை விட மிக 2 மடங்கு இருக்கும் என்று நிபுணர்கள் மதிப்பிடுகின்றனர். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் குறித்த ஒரு தெளிவான திட்டம் மிக முக்கியமாக சுற்றுச்சூழலை சேமிப்பதற்கு தேவைப்படுகிறது. இந்தியாவில் பிளாஸ்டிக் பயன்பாடுகள் மிக மோசமான நிலையை எட்டிக்கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் இந்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அறிக்கையின்படியே 25,000 டன் பிளாஸ்டிக் கழிவுகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இது நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் மொத்த திடக்கழிவுகளில் 6%. தேசிய அளவில் உலக அளவிலும் ஆற்றங்கரையில் பிளாஸ்டிக் வெளியேற்றம் அதிகம் உள்ள 20 நாடுகளில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. சிந்து, பிரம்மபுத்திரா மற்றும் கங்கை நதிகள் நாட்டில் உள்ள பெரும்பாலான பிளாஸ்டிக் குப்பைகளை எடுத்துச் செல்வதால் அவை பிளாஸ்டிக் பாய்ந்தோடும் நெடுஞ்சாலைகள் என்று பல ஆய்வு வல்லுநர்கள் வர்ணிக்கின்றனர். பல்லுயிர் இழப்பும் இந்திய சுற்றுச்சூழல் பிரச்சனைகளில் பட்டியலில் இடம்பெறுகிறது. இயற்கை பாதுகாப்புக்கு சர்வதேச ஒன்றியத்தின் சிவப்பு பட்டியலில் 1212 விலங்கு இனங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அவையெல்லாம் மிக விரைவில் அழியக்கூடியவை என்று பொருள். இதில் 12% அதிகமானவை அழிந்து வரும் என்று கருதப்படுகிறது. நாட்டில் பல்லுயிர் பெருக்கத்தின் வீழ்ச்சி, காடு அழிப்பும் காட்டு இழப்பும் இந்த நூற்றாண்டு தொடக்கத்தில் மிக அதிகமாக கொண்டே செல்கிறது. இந்திய மொத்த மரங்களில் 19% காணாமல் போய்விட்டது. நாம் இழந்துவிட்டோம். காட்டு தீ இதற்கு மிக முக்கிய காரணம். இதுவரை சுற்றுச்சூழல் பாதிக்கக்கூடிய கடினமான பிரச்சனைகளை நீர், காற்று மற்றும் கழிவு மேலாண்மை குறித்து பார்த்தோம். அதை பாதுகாக்கக்கூடிய எளிய வழிமுறைகளை பார்ப்போம். தற்பொழுது ஏற்பட்டுள்ள வலுவான எல் நினோ நிகழ்வின் காரணமாக வெப்பநிலை திடீரென உயர்ந்துள்ளதை விஞ்ஞானிகள் விளக்கியுள்ளனர். இது தொழில்துறைக்கு முந்தைய வெப்பநிலைகளை விட மிக அதிகமாக இருப்பதாக, குறிப்பாக 1.5 டிகிரி செல்சியஸ் என்ற அதிகமான வரம்பை மீறிக்கொண்டே இருக்கின்றன. இந்த சூழலில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க அரசாங்கத்தை கடமை மட்டுமல்ல, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு கூட்டு பொறுப்பு உண்டு. அதாவது ஒவ்வொரு தனிநபரும் இதில் அடக்கம். சுற்றுச்சூழலை பாதுகாப்பது எதிர்கால சந்ததியிற்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கிய கடமை. எளிய நடவடிக்கை மேற்கொள்வது மூலம் நாம் இந்த புவிப்பந்தை நமது குழந்தைகளுக்கு மிக பிரகாசமான எதிர்காலத்தை உறுதி செய்து கொடுப்பது மிக முக்கியம். முடிந்த போதெல்லாம் பொது போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டும். நடந்து செல்வது இன்னும் நல்லது. காரை பயன்படுத்துவதற்கு பதிலாக பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதால் கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு உடல் நலனும் மனநலனும் சிறப்பாக அமையும். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மரம் நட்டு பராமரித்தால் கூட சுற்றுச்சூழலிலிருந்து வெளியேறும் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி பசுமையில்லா வாயு மாசுபாட்டை குறைக்க உதவுகிறது. மரங்கள் நிழல் மட்டும் அல்ல, அது வீட்டை சுற்றிலும் ஒரு குளுமை தரக்கூடியது. அடுத்து, முற்றிலுமான இயற்கை பொருட்கள், ஆர்கானிக் பொருட்களை பயன்படுத்துவது என்பது சிரமமாக இருக்கலாம். அது மிக விலை அதிகமாகவும் இருக்கலாம். குறைந்தபட்சம் ஒவ்வொருவரும் எந்த அளவிற்காவது ஒரு இயற்கை பொருளை பயன்படுத்துவது சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் மிக முக்கியமான ஒரு அம்சம். அடுத்து, மின்சார பயன்பாட்டில் உங்கள் பல்புகள் அவை எல்இடியாக ஆற்றல் திறன் கொண்ட பல்பாக இருக்குமானால் அது பாரம்பரிய விளக்குகளை விட அவை நன்மை பயப்பதாகவும் நீண்ட ஆயுள் கூடியதாகவும் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இறைச்சியை நுகர்வை குறைப்பது என்பதும் பல்வேறு நபர்களுக்கு மிக கடினமான செயல். ஆனால் கால்நடை வளர்ப்பை மிக அதிக அளவில் வைத்திருப்பது ஒரு பசுமையில்லா வாயு மாசுபாட்டிற்கு கால்நடை மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. எனவே பெருமளவு கால்நடை வளர்ப்பை ஊக்குவிக்க வேண்டும். ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பைல்கள், தண்ணீர் பாட்டில்கள் போன்றவற்றை மிகப்பெரிய அளவு மாசை ஏற்படுத்துகின்றன. இதற்கு மாற்றாக மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மஞ்சப்பை போன்றவற்றை வைத்துக் கொள்வதில் எந்த விதமான ஒரு கௌரவ குறைச்சலும் இல்லாமல் நாம் எடுத்துக்கொள்வது மிக முக்கியம். ஏனெனில் இவ்வாறு சேரும் பிளாஸ்டிக் கழிவுகள் நம்மளுடைய பெருங்கடல்களில், நிலப்பரப்புகளில் குப்பைகளாக மாற்றி கடலில் மிகப்பெரிய மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே கடலின் சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதற்கும் நாம் பயன்படுத்தக்கூடிய மறுமுறை பயன்படுத்தக்கூடிய பைகள் உதவுகின்றன. தண்ணீர் சேமிப்பது என்பது சுற்றுச்சூழலை பாதுகாக்க மேற்கொள்ளக்கூடிய எளிய நடவடிக்கையாகும். வீட்டிலேயோ தெருக்களிலேயோ
நாம் தண்ணீர் குழாய்களில் ஏற்படக்கூடிய கசிவுகளை நமது சொத்து, பொது சொத்து என்ற எண்ணத்தோடு அதை சரி செய்ய வேண்டும். சுற்றுச்சூழலை பற்றி, அதை பாதுகாக்க இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை பற்றியும் உங்கள் குழந்தைகளுக்கு தொடர்ந்து சொல்லித்தர வேண்டும். இயற்கைகளை மதிக்கவும், வளங்களை பாதுகாக்கவும் நாம் அறிவுறுத்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்தியா வளமான சுற்றுச்சூழலை கொண்ட ஒரு பாரம்பரியமிக்க நாடு. கம்பீரமான இமயமலையில் இருந்து கதிரவன் எழுந்து மறையும் கன்னியாகுமரி வரை பரந்த அளவிலான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களை கொண்டுள்ளது. இந்தியாவில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது இந்த உயிரினங்களின் உயிர் வாழ்வை உறுதி செய்வதாகும். நாட்டின் இயற்கை வளங்களை எதிர்கால சந்ததியிற்கு பாதுகாப்பாக விட்டு செல்வது மிக முக்கியம். இந்தியாவில் தேசிய பூங்காக்கள், வனவிலங்கு சரணாலயங்களை நிறுவுதல், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை மேம்படுத்துதல் மற்றும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள கடும் முயற்சிகளை மேற்கொள்வதும் மிக முக்கியம். எவ்வளவுதான் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தினாலும் அது நமக்கு தொடர்ந்து நன்மைகளைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. சுற்றுச்சூழலை கெடுத்து விட்டால் மனிதர்களாகிய நாம் வாழவே முடியாது. உயிர் வாழ்வதற்கு வேறு வழிகளை நம்மால் கண்டுபிடிக்கவே முடியாது. எனவே சுற்றுச்சூழலை பாதுகாக்க உறுதியேற்போம். மகாத்மா காந்தி கூறியது போல, ஒவ்வொருவரும் அவரவர் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள விரும்பினால் எவ்வித பிரச்சனையும் இருக்காது. ஆனால் மக்கள் தங்கள் ஆபாச ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ள முயற்சிக்கிறார்கள். ஆசைகள் அழிவுக்குத்தானே இட்டுச் செல்லும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சுற்றுச்சூழலை பாதுகாக்க உறுதியேறுங்கள். நன்றி, வணக்கம்.